பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகியிருப்பீங்க? உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் க்ளோஸாக பழகியிருப்பாங்க? அவங்க எல்லாரை பற்றியும் ஒரு முக்கியமான இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கொஷின் சாட்டர்டேயில் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, எத்தனை பேர் நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்கள் மூஞ்சிக்கு நேர வந்து நீ என்ன நினச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது தப்புன்னு உங்கள்கிட்ட உரிமையோடு சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட உங்களோட தப்பை சொல்கிறது எத்தனை பேர்? உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தர்கிட்ட உங்களை பற்றி உங்கள் தப்பை சொல்கிறவங்க எத்தனை பேர்? நீங்கள் அவங்கள கடிஞ்சாலும், நீங்கள் அவங்கள கேவலமாக பேசினாலும், பண்ணுறது தப்பு, உன்ட்ட சொல்லாம் வேற யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் ஒரு கையில் என்ற அளவுக்கு இருக்கிறாங்களா, 2 கையில் என்ற அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அது யாருங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த உறவையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கும், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட்ஸுக்கும், நம்மளோட ஃபோன் கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஃபேவரைட்ஸில் இருக்கிற 10 பேராக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு குரூப்பில், ஃபேமிலி குரூப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம கண்ணை மூடி ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும்போது யாருக்கு கால் பண்ணுவோமோ அந்த 2-3 பேராக இருக்கட்டும். இப்படி நம்ம வாழ்க்கையில் வேறு வேறு லெவலில் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம தப்பு பண்ணும்போது நம்மகிட்ட வந்து சொல்கிறது இல்லை. அப்போ நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம மூஞ்சிக்கு நேர வந்து நீ பண்ணுறது தப்புன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற அக்கறை இருக்குது. நம்ம என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம சம்பந்தம் கெட்டு போகாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுங்க உங்கள்கிட்ட ஒரு கையில் என்ற அளவுக்கு இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. 2 கையில் என்ற அளவுக்கு இருந்தால் நீங்கள் தான் கடவுள். நான் சொல்கிறது ஜோக் இல்லை, யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். உங்கள் வாழ்க்கையில் யாரை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. கமெண்ட்டில் யாராவது ஒருத்தரோட பேர் எழுதுங்க. அவங்கள்ட்ட நான் கமெண்ட்டில் உங்கள் பேர் எழுதியிருக்கேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கட்டும் உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியம்னு.